ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்கள் வீட்டில் சேஃபாகவும் ஒரு செக்யூர்டாகவும் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கும் ஒரு நம்மளோட ஜிம்ல ஒரு வார்ம் அப் செஷன், ஒரு ஒர்க் அவுட் செஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சொல்கிற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் இன்னைக்கு நேத்து மாடியூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா மிஸ்டர் வனமாலி சார். சென்னையில இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எல்ஐசி ஏஜென்ட். ரொம்ப ப்ராமிசிங்காக சோஷியல் மீடியால அதிகபட்சமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடிய எல்ஐசி ஏஜென்ட். ரொம்ப பாப்புலரான எல்ஐசி ஏஜென்ட்ஸும் கூட, எல்ஐசி ஏஜென்ட்டும் கூட. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து நம்ம எடுத்தக்கூடிய நம்மளுடைய ஒர்க் அவுட் அண்ட் வார்ம் அப் செஷனை ஒரு 40 பேருக்கு அவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸோட கேப் என்ன அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி அமைச்சிருந்தாரு. ஸோ 40 பேருக்கு ரிப்போர்ட் அமைச்சதுல ஒரே ஒரு கஸ்டமர் அவர்கிட்ட கால் பண்ணி, நீங்க கொடுத்த கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனா இந்த சுச்சுவேஷன்ல என்னோட லைஃப் கவர் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா இதே ஒரு அமௌண்ட் நீங்க கொடுத்த சம்மர்ஷோடுக்கு என்னால அவ்வளவு பிரீமியம் பே பண்ண முடியாது, நான் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரே வாலண்டரியா போன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கேம்பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் கத்துக்கிட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பிங்க. ஸோ எப்படி கேசர் ஜெயஸ்ராஜ் சாருக்கு ஒரு ரிசல்ட் வந்ததோ, எப்படி கேகேஆர் சாருக்கு ஒரு ரிசல்ட் வந்ததோ, அதே மாதிரி வனமாலி சாருக்கு ஒரு ரிசல்ட் வந்ததோ, இது மாதிரி நிறைய பேர் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருப்பீங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க பண்ணிருக்கலாம், ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கைக்கு வந்திருக்காது, எனக்கு தெரிஞ்சிருக்காது. வை? பிகாஸ் இந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே நான் க்ளோஸ் அசோசியேஷனா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க எனக்கு ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே நீங்க நிறைய பேர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருப்பீங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக உங்களுடைய பிசினஸ் என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். இன்னைக்கு இந்த 6 days to 7 days அந்த பிசினஸ் ஜிம்மை நீங்க ஒவ்வொரு நாளும், இந்த 7 நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து கண்டினியூஸா உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க பண்ணும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரும். மினிமம் டு மினிமம் ஒரு 20ல இருந்து 25 பாலிசிஸை நெக்ஸ்ட் ஒரு 1 to 2 monthsல நீங்க டேம் ஷூர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ண ஆரம்பிக்கலாம் மை ஃப்ரெண்ட். ஸோ அதற்கான ஒரு முனைப்போடு தான் நான் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமை நான் ப்ரிப்பேர் பண்றேன். நீங்க உங்களுடைய பிசினஸ் ஹெல்த்தை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய இன்டென்ஷன். இந்த பிசினஸ் ஜிம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கான ஒரு இன்டென்ஷன். சோ இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். டே 1ல நம்ம என்ன பார்த்தோம்? டே 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா வேலிடேஷன், அதற்கான முக்கியத்துவத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ப்ராஸ்பெக்டிங் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி நம்ம VM Pro சாஃப்ட்வேர்ல நம்ம பார்த்தோம் டீடைலா. இந்த ப்ராஸ்பெக்டிங் டூலை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கஸ்டமரை ப்ராஸ்பெக்ட் பண்ணி எடுக்கலாம், அந்த கஸ்டமரை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் ஃபர்ஸ்ட் டே 1ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜிம்ல ஒர்க் அவுட் அண்ட் வார்ம் அப் செஷனாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். டே 2ல நீங்க வந்து லாப்ஸ்ட் பாலிசியை லோன் கம் ரிவைவல் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜெனரேட் பண்ணோம். லாஸ்ட் பிரீமியம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்து யார் யாருக்கெல்லாம் இப்ப லாஸ்ட் பிரீமியம் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அவங்களோட பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு புது பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு ப்ரப்போசல் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த லோன் கம் ரிவைவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பண்ணும் போதும் ஒரு எல்ஐசி அட்வைசருடைய ஒரு இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். அஃப்கோர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் கம்ப்ளீட் லாக்டவுன்ல இருக்கும், ஒரு எல்ஐசி பிரான்ச்ல போய் ப்ராசஸ் பண்ண முடியாது ஒரு 3 நாளைக்கு. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னா இன்னையில இருந்து உங்களோட எல்ஐசியோட பிரான்ச்ல 50% ஆஃப் எம்ப்ளாயிஸ் உட்காந்து உங்களோட சர்வீசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்வீசஸ் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ உங்களோட இன்கம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். டே 3 பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ், வீடியோ மார்க்கெட்டிங், ஒரு கான்செப்சுவல் மார்க்கெட்டிங்கை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு சோஷியல் மீடியால இன்வால்வ் ஆகிறது ஒரு எல்ஐசி அட்வைசருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது மண்டே உங்களுக்கு வந்து நாங்க கான்செப்சுவலா என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன்.
எப்படி ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் பண்றது, எவ்வளவு விதமான ஹியூமன் லைஃப் கால்குலேஷன் இருக்கு, அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஒரு பேசிக் ஹியூமன் லைஃப் கால்குலேஷனை டேட்டாகாம் சாஃப்ட்வேர்ல நீங்க எப்படி கால்குலேட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு அதை நீங்க ரிப்போர்ட்டாவும் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். பல்க் கேம்பிங், பல்க் மெயிலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நேத்து நம்ம சொன்னது எக்ஸிஸ்டிங் பிளஸ் நியூ இன்சூரன்ஸ் பாலிசி. அதாவது ஒரு கஸ்டமர் எக்ஸிஸ்டிங்காக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருப்பாரு, அவருக்கு இன்னைக்கு நியூ பாலிசி ஒன்னு கொடுக்கும் பொழுது அவருடைய போர்ட்போலியோ எப்படி டிஃபரெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த கான்செப்டை தான் மிஸ்டர் வனமாலி அவர்கள் அவங்களுடைய கிளையண்ட்டுக்கு 40 பேருக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் பிளஸ் நியூ இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அனுப்பும் பொழுது அது ஒரு பெரிய கமிட்மெண்டா ஒரு கஸ்டமர் யோசிச்சாலும் ஒரு புது பாலிசி, ஏதாவது ஒரு பாலிசி உள்ள வரதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ், ஒரு ஸ்கோப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இதே மாதிரி நீங்க எல்லாருமே உங்களோட பிசினஸ்ல ஒரு சேஞ்ச் ஒன்னு கொண்டு வரலாம், எல்லாமே உங்களோட பிசினஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாற்றங்கள் கொண்டு வரலாம், எல்லாமே உங்களோட பிசினஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா காட்ட முடியும். எப்போ உங்களோட பிசினஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க, ஜிம்ல 6th டேல நம்ம இன்னைக்கு ஹிட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜிம்ல 6வது நாள்ல இன்னைக்கும் ஒரு வார்ம் அப் செஷன், இன்னைக்கு ஒரு ஒர்க் அவுட் செஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காட்ட போறேன். வார்ம் அப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் எல்ஐசி ஏஜென்ட் எப்பயுமே ஒரு கஸ்டமருக்கு நீங்க சஜஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சஜஷன் அப்படின்றது என்னங்க, ஏதாவது ஒரு விஷயத்த கஸ்டமர் கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணணும். எல்லா சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இன்னைக்கு சஜஷன்ல இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பிக்குது. ஒரு துணி கடைக்கு போறீங்களா, அவங்க உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத சஜஸ்ட் பண்றாரு. என்ன மாதிரியான மாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத உங்கள்ட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சஜஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சேல்ஸ் எங்க நீங்க போனீங்க அப்படின்னாலும் அந்த சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு சஜஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுது. ஏன் இன்னைக்கு ஒரு டெலி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும் பொழுது அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன ஆகலாம் அப்படின்னா கிரியேட் ஆக ஆரம்பிக்கலாம். சோ சேல்ஸ் அப்படின்ற ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது தான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கஸ்டமருக்கு அதுக்காக நீங்க என்ன பண்ணணுங்க, ஒரு சஜஷன் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் லாக்டவுன்ல இருக்கும், உங்களோட மைண்டை வந்து ஓப்பனா வைங்க. ஏன் இந்த டைம்ல ஒரு கஸ்டமர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க மாட்டாரா? டெஃபினட்டாக இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். உங்க மேல அதிகமாக நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். இதே ஜிம்ல தான் நம்ம ஆனந்தா ஆப் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஆனந்தா ஆப்ல நீங்க வீட்ல இருந்துகிட்டே ஒரு கஸ்டமருடைய பாலிசிஸை நீங்க லாகின் பண்ணலாம். அதற்கு உங்களுடைய ஆதார் கார்டோடைய ஒரு காப்பி, அவங்களுடைய ஆதார் கார்டோட காப்பி, கஸ்டமருடைய ஒரு போட்டோகிராஃப், இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம இகேஒய்சி நம்ம பண்ணி தாராளமா நம்ம பாலிசிஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா லாகின் பண்ண முடியும் ஆன்லைன்லயே. இதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் ஒரு இண்டிவிஜுவல் பிளான் மட்டும் தான் ஒரு ஆனந்தா ஆப்ல நம்ம லாகின் பண்ண முடியுமா? டெஃபினட்டா நீங்க பிளான் காம்பினேஷன்ஸும் அந்த ஆனந்தா ஆப்ல நீங்க லாகின் பண்ண முடியும். பட் அந்த மாதிரியான ஒரு பிளான் காம்பினேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ மைண்ட் ஓபனா வைங்க மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லாக்டவுன்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கூட கஸ்டமரை ஒரு ஜூம் கால்ல எடுத்து அந்த ஜூம் கால்ல ஒரு ப்ராடக்ட் பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். எப்படி நீங்க அந்த ப்ராடக்ட் பிரசன்டேஷன் கொடுக்கணும், நீங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ், நான் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசராக இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட இன்னைக்கு ஜூம் கால்ல நீங்க ப்ரமோட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் இன்னைக்கு வந்து லைவ் பிரசன்டேஷனாக நான் கொடுக்க போறேன். பட் இதே விஷயங்களை நீங்க ஒரு கஸ்டமரை நீங்க ஜூம் கால்லயோ இல்ல ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால்லயோ எடுத்து அவர்கிட்ட நீங்க பேசலாம். பட் ஜூமோட டெக்னாலஜி என்ன அப்படின்னா உங்களோட பிளான் காம்பினேஷனை கஸ்டமருக்கு நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக அவரும் அந்த காம்பினேஷனை பார்க்க முடியும், அவரும் அந்த பிளானை பார்க்க முடியும், நீங்களும் அந்த பிளானை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். சோ அப்போ இன்னைக்கு ஆனந்தா ஆப்ல லாகின் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டியோட ஒரு பிளான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான் காம்பினேஷன், கஸ்டமருக்கு அதிகபட்சமான மெச்சூரிட்டி வரக்கூடிய பிளான் காம்பினேஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டிஃபரன்ஸ். இந்த விஷயத்தை நம்ம டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆனந்தா ஆப்போடைய இந்த வார்ம் அப் செஷன்ல ஆனந்தா ஆப்போடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ எலிஜிபிலிட்டி என்ன, நான் மெடிக்கல் ப்ரப்போசல் ஃபார்ம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அதாவது மெடிக்கல்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் சென்டர்ல போய் மெடிக்கல் பண்ணாம இருக்கக்கூடிய எல்லா பாலிசியுமே எஃப்எம்ஆர் மட்டும் நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்து நீங்க லாகின் பண்ணக்கூடிய பாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்க லாகின் பண்ண முடியும்.
சம் அண்டர் கன்சிடரேஷன் SUC அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த சம் அண்டர் கன்சிடரேஷன்ல ஒரே பாலிசிலையோ இல்ல அந்த ஒன் டைம் சேல்லையோ 15 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும் 45 வயது இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு. பட் அதே மாதிரி அவங்களோட டோட்டல் ரேட்டட் சம் அஷ்யூர்ட் அவருக்கு 50 லட்சம் ரூபாய் இருக்கணும். ஆல்ரெடி 50 லட்சம் ரூபாய் கம்மியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாலிசியை லாகின் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி அவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல அவருக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தது அப்படின்னா நீங்க ஆனந்தா ஆப்ல நீங்க லாகின் பண்ண முடியாது. வை? பிகாஸ் நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஆஸ் எ இன்சூரன்ஸ் அட்வைசராக ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஒன் டைம் ஒரே ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசியாக 1 lakh rupees ஆஃப் பிரீமியம் எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி இல்லாம 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் வரைக்கும் நம்ம ஆனந்தா ஆப்ல நம்ம லாகின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 50,000 ரூபாய் பிரீமியம் நீங்க கொடுக்கறதா இருந்தீங்கன்னா பேன் கார்டு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மஸ்ட். பேன் கார்டோடைய காப்பியும் நீங்க ஆனந்தா ஆப்ல லாகின் பண்ணும்போது நீங்க சப்மிட் பண்ணணும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, 15 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கோ டோட்டல் ரேட்டட் சம் அஷ்யூர்டுக்கோ கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரை நம்ம ஈஸியா நம்ம ஆனந்தா ஆப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணலாம். அப்போ உங்களுடைய மோஸ்ட்லி உங்களோட 90% ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆனந்தா ஆப்ல பாலிசி எடுக்கிறதுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. லெட் வி அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பேர் உங்ககிட்ட டோட்டல் ரேட்டட் சம் அஷ்யூர்ட் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்திருப்பாங்க. ஒரு 80, 85, 90% கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தது கிடையாது. உங்களை அப்ரோச் பண்ணும்போது 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க இன்சூரன்ஸ் பாலிசியாக. ஸோ அப்போ தாராளமாக நம்ம ஆனந்தா ஆப்ல நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமரையே நிறைய நம்ம ஆன்லைன்லயே லாகின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க மை டிஃபரன்ஸ் அதை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆனந்தா ஆப்ல லாகின் பண்றதுக்கு என்ன விதமான ஒரு பெஸ்ட் செல்லிங் காம்பினேஷன்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரியும் அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கணும். கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பாலிசி எடுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான் காம்பினேஷனாகவும் இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 2 பிளான் காம்பினேஷனை நான் வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பிளான் காம்பினேஷனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஒரு ஒரு க்ளோஸ்லி டு ஒரு பெரிய ப்ரமோஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் ஒரு டெக்ஸ்ட்ல சாட் பண்றாங்க வாய்ஸ் இஸ் பிரேக்கிங்னு சொல்லிட்டு. என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா இல்ல எல்லாருக்குமே கிளியரா கேக்குதா? ஸோ என்னோட பேண்ட்வித் கரெக்டா இருக்கு, கிளியரா இருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவருடைய ப்ராப்ளம். உங்களுடைய பேண்ட்வித்தை நீங்க செக் பண்ணுங்க சார். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிளியர் ஆகும். சூப்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கியோட ஃபர்ஸ்ட் பிளான் காம்பினேஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இட் இஸ் நத்திங் பட் இந்த பிளான் காம்பினேஷனோட பேர் என்ன அப்படின்னா நியூ பீமா ஸ்ரீ அப்படின்றது. இந்த காம்பினேஷனுக்கு டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி நாங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேர். நியூ பீமா ஸ்ரீ அப்படின்ற ஒரு காம்பினேஷன் அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு எல்ஐசில 2014க்கு முன்னாடி ஜீவன் ஸ்ரீ அப்படின்ற ஒரு பாலிசி வந்து ரொம்ப பாப்புலரான பாலிசி. ஜீவன் ஸ்ரீ அதிகமான மெச்சூரிட்டி கொடுத்த ஒரு பாலிசியாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா இருந்தது. அப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான மெச்சூரிட்டி, லிமிடெட் பிரீமியம் ஆப்ஷன், அதுவும் இல்லாம ஒரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான மெச்சூரிட்டி வந்தது அப்படின்னா கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அப்போ இந்த பீமா ஸ்ரீ பாலிசிஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு பிளானை வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 வருஷம் அவர் பாக்கெட்ல இருந்து பிரீமியம் பே பண்ணுவாரு. 16 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 34,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் அவருடைய டாக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 16 வருஷம் பிரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் ஹாலிடே அவருக்கு வந்து லெட் வி சே க்ளோஸ்லி டு அவருக்கு வந்து 25வது வருஷத்துல 18,55,000 ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 வருஷம் பிரீமியம் பேமெண்ட்டும் 9 வருஷம் ஹாலிடே 25 வருஷம் மெச்சூரிட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஜீவன் லாப் இருக்கே. ஸோ ஜீவன் லாப கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைட்டாவே நான் ஒரு பாலிசியை நான் கொடுக்கறதோட ஏன் இந்த மாதிரி நான் ஒரு பிளான் காம்பினேஷன்ல நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஜீவன் லாப்ல வரக்கூடிய மெச்சூரிட்டி இன்னைக்கு ஹையர் ரேட் ஆஃப் மெச்சூரிட்டியாக இருக்கு. மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட மெச்சூரிட்டி IRR விட இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த பீமா ஸ்ரீயோட மெச்சூரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அப்போ ஒரு ஜீவன் லாப ஒரு 16 வருஷம் 25 வருஷம் பிரீமியம் பேமெண்ட் டேர்முக்கு நீங்க கொடுக்கறத விட இந்த பிளான் காம்பினேஷன் நீங்க கொடுக்கும்போது
ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி 0.25 to 0.3%, 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஹையர் மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் சேம் அமௌண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் கவர் எல்லாமே அதே விதமான ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, இன்க்ரீசிங் லைஃப் கவர் 16 வருஷத்துக்கு வரைக்கும் வந்து பிரீமியம் பே பண்ணுவாரு. ஆனா வந்து 25 வருஷம் வரைக்கும் அவருக்கு இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். லிமிட்டட் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் 16 வருஷம் தான் அவர் பாக்கெட்ல இருந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரீமியம் பே பண்ணுவாரு. ஆனா இங்க க்ளோஸ்லி டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 வருஷம் பிரீமியம் பே பண்ணி 9 வருஷம் என்ன இருக்கும் அப்படின்னா ஹாலிடே இருக்கும். ஆனா ஜீவன் லாப் மாதிரியான ஒரு பாலிசி எடுக்கும் போது 16 வருஷம் பிரீமியம் பேமெண்ட்டும் 20 வருஷம் டேர்ம், 16 வருஷத்துக்கு தான் ஒரு கஸ்டமர் 80C டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இங்க இந்த பிளான் காம்பினேஷன்ல இன்கம் டாக்ஸ் அப்படின்ற வரும்போது அவரோட 80C டாக்ஸ் செக்ஷன்ல 25 வருஷம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருடைய டாக்ஸையும் சேவ் பண்ணுவாரு. அப்ப டாக்ஸ் சேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் கம்பேர் பண்ணி அந்த ஐஆர்ஆர் நம்ம ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா, மேஜிக்கல் ஐஆர்ஆர் ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த ஜீவன் லாபோட இந்த பாலிசி அதிகபட்சமான ஒரு மெச்சூரிட்டியை என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். ஓகே, டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி, ஜீவன் லாபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி, இங்க இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியும் டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி. பட் லாப விட இங்க அதிகமான ஒரு மெச்சூரிட்டியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். ஆப்ஷனல் பெனிஃபிட் இஸ் ஆல்சோ அவைலபிள். நேச்சுரல் டெத் ஆகி இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரிஸ்க் கவர் உண்டு. ஆக்சிடென்டல் டெத்தா இருந்தாலும் அதோட ஆப்ஷன்ஸ் ரைடர்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்கும் பொழுது ஆக்சிடென்டல் ரைடர் உண்டு. பெர்மனன்ட் டிசேபிலிட்டியும் இதுல அவைலபிள். எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் நம்ம அவைல் பண்ணும்போது பேக் டேட்டிங் ஆப்ஷன் அவைலபிள். லோன் வேணும்னா எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் வாங்கலாம் ஆஃப்டர் 1 year. அசைன்மெண்ட் ஃபெசிலிட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த பிளான்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட். இந்த பிளானை ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சஜஸ்ட் பண்றேன். கஸ்டமரோட ஏஜ் வந்து 35. அவர் விஷ்ணு சர்மா அப்படின்றது கஸ்டமரோட நேம். 35 வயசுல இந்த பாலிசியில அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 36,868 ரூபாய் முதல் வருஷ பிரீமியம் ஆகவும், 2வது வருஷத்துல இருந்து 36,075 ரூபாய் 2வது வருஷத்துல இருந்து பிரீமியம் பே பண்றாரு. இந்த பிரீமியம் 16 வருஷத்துக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியமாக பே பண்ணிட்டே வராரு. அவரோட ரிஸ்க் கவர் என்ன ஆகுது அப்படின்னா 14 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பாக்கெட்ல இருந்து பிரீமியம் பே பண்ணும் போது. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய வந்து பிரீமியம் டிராஸ்டிக்கலாக கம்மியாகுது. ஆனா அவர் பாக்கெட்ல இருந்து அதை பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். 27,683 ரூபாய் அவருடைய பிரீமியம் கமிட்மெண்ட். ஆனா எல்ஐசி அந்த வருஷத்துல அவங்களுக்கு வந்து கையில கொடுக்கக்கூடிய ஒரு சர்வைவல் பெனிஃபிட் ஆர் இன்கம் எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் 28,593 ரூபாய். இதை வச்சு இந்த பிரீமியத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணலாம். இந்த பிரீமியம் என்ன ஆகும் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரீஇன்பர்ஸ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆகும். இல்ல எல்ஐசில இருந்து வாங்கியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரீமியமா பே பண்ணலாம். அப்படி பே பண்ணும் போது 27,683 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது போக மீதி இருக்கக்கூடிய ஆக்சுவல் பிரீமியம்க்கு அவர் 80C டாக்ஸ் பெனிஃபிட்டை என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாரு. சோ இதே மாதிரி அந்த பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசிக்கு இந்த பிரீமியம் வந்து ஓன் பாலிசியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்ட் பண்ணும். அந்த பிளான் காம்பினேஷனே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்ட் பண்ணும். அப்படி ஃபண்ட் பண்ணும் போது 25 வருஷத்துக்கு என்னோட கஸ்டமர் 80C டாக்ஸ் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுவாரு. ஆனா 16 வருஷம் தான் அவர் பாக்கெட்ல இருந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரீமியம் பே பண்ணுவாரு. இதே 25 வருஷம் பிரீமியம் ஹாலிடே 9 வருஷம் பிரீமியம் ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய கஸ்டமருக்கு 18 ஆல்மோஸ்ட் 19 லட்சம் ரூபாய் என்ன இருக்கு அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா வருது. என்னோட கஸ்டமர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அவர் பிரீமியம் பே பண்ணது 8,27,000 ரூபாய். ஆனா 21 லட்சம் ரூபாய் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா மெச்சூரிட்டியா கிடைச்சிருக்கு. 13 லட்சம் ரூபாய் டெபிசிட். இதையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு கால்குலேட்டர் நான் ஷேர் பண்றேன். ஓகே, சோ கஸ்டமருடைய பிரீமியம் எவ்வளவு? அப்போ கஸ்டமருடைய பிரீமியம் ஃபர்ஸ்ட் 16 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியமாக பே பண்றாரு. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கால்குலேட்டர்ல அவர் டோட்டல் எவ்வளவு பிரீமியம் பே பண்றாருன்றதை நான் எடுத்துக்கிறேன். 36,000 ரூபாய் பிரீமியம் பே பண்றாரு.
இந்த 36,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 16 வருஷத்துக்கு இந்த பிரீமியம் பே பண்றாரு. அப்போ அவர் கையில இருந்து பே பண்ணக்கூடிய பிரீமியம் எவ்வளோ? 5,76,000 ரூபாய் பிரீமியமா பே பண்றாரு. பட் இந்த பாலிசியில எவ்வளவு மெச்சூரிட்டி வருது அவருக்கு? ஆல்மோஸ்ட் 18,94,000 ரூபாய் அவருடைய மெச்சூரிட்டியாக வருது. இதுல அவருடைய பிரீமியமா மைனஸ் பண்ணுவோம். 5,75,000 ரூபாய் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரீமியமா பே பண்ணிருக்காரு. அப்போ எவ்வளவு மடங்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு? ஆல்மோஸ்ட் 3.2 மடங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஆக கொடுத்திருக்கு. பட் 80C டாக்ஸ் பெனிஃபிட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதோட ஐஆர்ஆர் மேக்ஸிமம் 6.5 to 6.7% ஆஃப் ஐஆர்ஆர் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜீவன் ஸ்ரீ பாலிசியை ஒரு பிளான் காம்பினேஷன் உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ப்ரமோட்டா நீங்க தாராளமாக பண்ணலாம். ஓகே, சோ இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு டாக்ஸ் பிரேக்கப்பும் நான் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இங்க இது டாக்ஸா மட்டுமே அவருடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னா லெட் வி சே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபார் 25 இயர்ஸ்க்கு 2,49,000 ரூபாய் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டாக்ஸா மட்டுமே சேர்த்து வச்சிருப்பாரு. சோ 2.5 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். 2.5 லட்சம் ரூபாய் அப்படின்னா அப்ப என்னோட கஸ்டமருடைய 80C போக 80C வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணது போக 5,75,000 ரூபாயில 2.5 லட்சம் ரூபாய் போச்சு அப்படின்னா 2.25 லட்சம் ரூபாய் 2.25 லட்சம் ரூபாய் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே 2.5 லட்சம் ரூபாய் தான் 2.25 லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க பிரீமியமா பே பண்ணிருப்பாரு. அதுல அவருக்கு மெச்சூரிட்டி வந்து லெட் வி சே 18,94,000 ரூபாய் மெச்சூரிட்டியா கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல அவருக்கு எவ்வளவு மடங்கு டாக்ஸ் பெனிஃபிட் 80C போக 2,75,000 ரூபாய் 80C போக பிரீமியமா பே பண்ணிருப்பாரு. சோ அப்போ அவருக்கு ஆல்மோஸ்ட் 6.88% ஆஃப் மடங்கு 6.8 மடங்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸ் ஆக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாலிசி அமைஞ்சிருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் காம்பினேஷன். இந்த பிளான் காம்பினேஷனை உங்க கஸ்டமர் கிட்ட ஆனந்தா ஆப் மூலியமா லாகின் பண்ணலாம். என்னென்ன பாலிசிஸ் இருக்கு? சிம்பிளான பிளான் காம்பினேஷன் வித் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். 914 நியூ என்டோமெண்ட் பாலிசி 25 வருஷம் டேர்ம் 25 வருஷம் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 28,000 ரூபாய் அதுல வந்து பிரீமியம் பே பண்றாரு. இன்னொரு 914 நியூ என்டோமெண்ட் பாலிசி 16 வருஷம் டேர்ம் 16 வருஷம் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 1,25,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் 8,40,000 ரூபாய் டோட்டல் சம் அஷ்யூர்ட் 36,868 ரூபாய் முதல் வருஷ பிரீமியமாகவும் 2வது வருஷத்துல இருந்து 36,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியமாக பே பண்ணிருக்காரு. சோ இதையே 16 வருஷம் பிரீமியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாலிசியை 9 வருஷம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த பாலிசி இந்த அடுத்த 25 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு இந்த பாலிசியோட பிரீமியத்தை என்ன பண்ணும் அப்படின்னா பே பண்ணிடும். இப்படி பே பண்ணும் பொழுது அந்த ஓன் ஃபண்டே வந்து ஓன் பிளான் காம்பினேஷனே அந்த பாலிசிக்கு ஃபண்டிங் பண்ணும்போது 80C டாக்ஸ் பெனிஃபிட்டை லாங் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ்ல இந்த பிளான் காம்பினேஷனை நீங்க லாகின் பண்ணலாம். ஸோ மந்த்லி ஹாஃப்லி குவார்டர்லி அண்ட் ஆனுவல் பண்ணலாம். ஆனா ஆஸ் ஆஃப் நவ் ஆனந்தால நேச் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொடுக்க முடியாது. ஸோ இந்த பிளான் காம்பினேஷனை குவார்டர்லி ஹாஃப்லி அண்ட் ஆனுவலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க கொடுக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவ். நம்ம பார்த்தபடி எஃப்எம்ஆர் மட்டும் தான் வந்து என்ன வருது அப்படின்னா இதுக்கு வருது. ப்ரப்போசல் ஃபார்ம்ல ஒரு ஏஜென்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தா போதும். 8,40,000 ரூபாய் தான் டோட்டல் சம் அஷ்யூர்ட். ஹையர் அமௌண்ட் ஆஃப் வந்து ரிஸ்க் கிடையாது. அதுல மெடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வராததுனால நீங்க ஆனந்தா ஆப்ல இந்த பாலிசியை நீங்க தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணலாம். ஸோ இனோவேட்டிவான ஒரு பிளான் காம்பினேஷனோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளான் காம்பினேஷனோ ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க கொடுக்கும்போது அந்த பாலிசியை ஈஸியா ப்ரமோட் பண்ணி அந்த பாலிசியை கஸ்டமர் கிட்ட சேல் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பட் இந்த மாதிரியான பிளான் காம்பினேஷனை நீங்க செல் பண்ணும் போதும் கூட கஸ்டமர் என்ன சொல்லாங்க, சார் 16 வருஷம் பிரீமியம் பேமெண்ட் ஆகும். எப்படிங்க 16 வருஷம் பிரீமியம் பேமெண்ட் ஆகும் சார்? இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல என்னால 16 வருஷம் கண்டினியூஸா பிரீமியம் பே பண்ண முடியுமான்றது தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் 9 வருஷம் பிரீமியம் ஹாலிடே கொடுக்குறீங்க. ஆனா லாங் டேர்ம்ல எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் ஒரு 25 வருஷத்துல. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட் என்னால 10 வருஷமோ 11 வருஷமோ 12 வருஷமோ தான் பே பண்ண முடியும்.
ஆனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா டேபிள் நம்பர் 914 12 இயர்ஸ் ஆஃப் டேர்ம் 12 இயர்ஸ் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஆனா போனஸ் ரேட்ஸ் அண்ட் எஃப்ஏபி ரேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எஃப்ஏபி ரேட்ஸ் இருக்காது, போனஸ் ரேட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா வரும். ஆனா 15 வருஷம் வந்து 915 இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா 914 பாலிசியோ கொடுக்கும்போது போனஸ் ரேட் அண்ட் எஃப்ஏபி ரேட் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். பட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 16 வருஷம் போகும்போது தான் ஒரு கஸ்டமருக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் போனஸ் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். 21வது வருஷம் போகும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் போனஸ் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு 11 வருஷம் பிரீமியம் கஸ்டமரை பே பண்ண வச்சு அவருக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் போனஸை எப்படி கொடுக்க வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு தேடல்ல தான் நான் ஒரு பிளான் காம்பினேஷன் என்ன பண்ணேன் அப்படின்னா கிரியேட் பண்ணேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பிளான் காம்பினேஷன் அப்படின்னா கஸ்டமர் 11 வருஷம் தான் பாலிசி பிரீமியம் பே பண்ணுவாரு. ஆனா 25 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெச்சூரிட்டி வாங்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு லிமிட்டட் பிரீமியம் ஆப்ஷனை உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். அதற்கான பிளான் காம்பினேஷன் தான் என்னங்க, இட் இஸ் நதிங் பட் closely to 11 years of premium payment term. Okay. ஸோ என்னோட கஸ்டமருடைய பேர் மிஸ்டர் நிஷான் சக்திவேல். அவருக்கு 30 வயசு ஆகுது. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு அவரோட 55வது வயசுல ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா எதிர்பார்க்கிறாரு. என்னுடைய கஸ்டமருக்கு எப்பயுமே என்ன ஒரு மைண்ட்ல ஒரு விஷயங்கள் இருக்கும்னா குறைஞ்ச பிரீமியம் பே பண்ணணும், அதிகபட்சமான ஒரு மெச்சூரிட்டியை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த பாலிசியில என்னோட கஸ்டமர் வந்து என்ன பண்ண போறாருங்க 63,000 ரூபாய் பிரீமியம் பே பண்ண போறாரு. 63,558 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர், 62,219 ரூபாய் செகண்ட் இயர்ல. அவருடைய 12 லட்சம் ரூபாயில இருந்து அவரோட நேச்சுரல் ரிஸ்க் கவர் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு. ஸோ 15 lakhs வரைக்கும் நம்ம வந்து 45 வயசு இருக்கக்கூடிய கஸ்டமர் வரைக்கும் நம்ம ஆனந்த் ஆப்ல கொடுக்கலாம். இதுல 12 லட்சம் ரூபாய் தான் வந்து என்ன வருது அப்படின்னா ரிஸ்க் கவரா வருது. இது இன்க்ரீசிங் ரிஸ்க் கவரா வந்து கஸ்டமருக்கு வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு வருஷங்க பிரீமியம் பே பண்ண போறாரு என்னோட கஸ்டமர் கையில இருந்து? ஆல்மோஸ்ட் 11 வருஷம் பே பண்ண போறாரு. 31ல ஆரம்பிச்சு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 41 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 11 வருஷம் என்ன பண்ண போறாரு அப்படின்னா பிரீமியமாக பே பண்ண போறாரு. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் பாக்கெட்ல இருந்து பிரீமியம் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் 11 வருஷம் தான் பிரீமியம் பே பண்றாரு. 55வது வயசுல அவருக்கு மெச்சூரிட்டி வரப்போகுது. இந்த 25 வருஷம் டேர்ம்ல 11 வருஷம் தான் பிரீமியம் பே பண்றாரு. மீதி 14 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிரீமியம் பேயிங் டேர்ம் ஆப்ஷன் வந்து ஒரு பிரீமியம் ஹாலிடே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. So let me understand, இந்த பாலிசில 62,250 ரூபாய் ஆவரேஜா பிரீமியம் பே பண்றாருன்னு வச்சுக்கோமே. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், அகைன் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 62,500 ரூபாய் வந்து பிரீமியம் பே பண்றாருன்னு வச்சுக்கோமே. லெட்ஸ் ஓபன் த கால்குலேட்டர். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பாலிசியில 62,500 ரூபாய் அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் பிரீமியம் பே பண்றாரு. 11 வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்றாரு. ஆல்மோஸ்ட் 6,87,500 ரூபாய் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பிரீமியமா பே பண்ணிருப்பாரு. ஆனா இந்த பாலிசியில அவருக்கு வந்த மெச்சூரிட்டி 27 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டாக்ஸபிள் மெச்சூரிட்டியாக கையில கிடைச்சிருக்கும். அத அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே அதை வந்து நம்ம என்ன பண்றோங்க அவர் பிரீமியம்ல 6,87,500 ரூபாய் அவர் பிரீமியமா பே பண்ணிருக்காரு. சோ அப்போ எவ்வளவு மடங்கு அவர் கையில கிடைக்குது அப்படின்னா மெச்சூரிட்டி 3.29 மடங்கு என்ன இருக்கு அப்படின்னா கையில கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 4 மடங்கு. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வர மாதிரியான ஒரு பாலிசியை நம்ம ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இந்த பாலிசியோட பிரீமியம் எவ்வளவு வருஷத்துக்கு பே பண்றாரு? ஜஸ்ட் ஒரு 11 வருஷத்துக்கு தான் இந்த பிரீமியம் என்ன பண்றாரு அப்படின்னா பே பண்றாரு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். பிரீமியம் 11 வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்ணாலும் அவரோட ரிஸ்க் கவர் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 18, 19, 20, 21, 22, 27 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவரோட ரிஸ்க் கவர் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி 80C அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 11 வருஷம் ஒரு பாக்கெட்ல இருந்து பிரீமியம் பே பண்ணுவாரு. ஹையர் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாரு. ஆனா மீதி இன்னொரு 5 வருஷத்துக்கும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சேர்த்து டாக்ஸ் பெனிஃபிட்டா என்ஜாய் பண்றாரு. சோ இந்த பிளான் காம்பினேஷன் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் காம்பினேஷன். அகைன் இது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டாக்ஸ் ஒரு மெடிக்கலே இல்லாம ஒரு எஃப்எம்ஆர் மட்டுமே வச்சு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷனாக நீங்க ப்ரமோட் பண்ணலாம். சோ பிளான் காம்பினேஷன் என்ன? சிம்பிள்.
ஆதார் ஸ்தம்ப் அப்படின்ற ஒரு பாலிசியை 11 வருஷம் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம், 11 வருஷம் நான் டேர்முக்கு நான் கொடுக்குறேன். 2 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட், டபுள் ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் 2 லட்சம் ரூபாய். ஸோ ஜீவன் லாப் அப்படின்றத ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். 25 வருஷம் டேர்ம், 16 வருஷம் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஸோ அந்த 11 வருஷம் கழிச்சு 11 வருஷம் வரைக்குமே இந்த 2 பாலிசிக்கும் கஸ்டமர் பிரீமியம் பே பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த 11 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதார் ஸ்தம்போடைய பாலிசியை 5 வருஷம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல நம்ம கொடுக்கறதுனால 16 வருஷம் வரைக்கும் ஜீவன் லாபோட பாலிசியை இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்ட் பண்ணும். அப்போ பாக்கெட்ல இருந்து ஒரு கஸ்டமர் 11 வருஷம் தான் பிரீமியம் பே பண்ணியிருப்பாரு. 16 வருஷம் அவரோட ஏடிசி டாக்ஸ் பெனிஃபிட், அவர் 27 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாரு, ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியில நீங்க பாலிசிஸ் கொடுக்க முடியும். ஒரு ஜீவன் லாப் அப்படின்றது சூப்பர் ப்ராடக்ட். ஆனா ஜீவன் லாபோட ஒரு ஆதார் ஸ்தம்ப் அப்படின்ற ஒரு பாலிசியை லாகின் பண்ணும்போது ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஐஆர்ஆர், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை ஒரு கஸ்டமருக்கு நம்மளால கொடுக்க முடியுது. இன்னைக்கு கஸ்டமர் எதிர்பார்க்கறது என்ன? ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், ஹையர் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சேவிங்ஸ். இந்த விஷயத்துக்காக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த பாலிசி நீங்க கொடுக்கும் பொழுது ஆன்லைன்ல லாகின் பண்ண முடியும். ஈஸி ப்ரப்போசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். மெடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. இஷ்யூவன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா நடக்கும். டியூரிங் லாக்டவுன் பீரியட்ல கூட உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் இன்சூரன்ஸ் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால பண்ண முடியும். இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் எந்த சுச்சுவேஷனுக்காகவும் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெயிட் பண்ணக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வார்ம் அப் செஷனை பார்த்தோம். என்னென்ன விதமான பிளான் காம்பினேஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா ஒர்க் அவுட் செஷன். இத கஸ்டமருக்கு நம்ம எப்படி கொண்டு போய் நம்ம என்ன பண்றது அப்படின்னா ரீச் பண்றது. ஸோ டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா நிறைய வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நீங்க பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டுமே போதும். அதிகபட்சமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளைண்ட் கிட்ட இந்த பிளான் காம்பினேஷன்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணலாம். ஸோ யூ கேன் லாகின் யுவர் இன்சூரன்ஸ் பாலிசி த்ரூ ஆன்லைன் அப்படின்ற ஒரு ப்ரமோஷன்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு ப்ரமோஷன்ஸ் ஒரு கஸ்டமருக்கு அனுப்புறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் என்ன டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அகைன் நான் பிஎம் ப்ரோ வண்டர் பிளான் பிளாட்ஃபார்முக்கு போறேன். இதுதான் நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட்ல எக்ஸ்பிரஸ் காம்போஸ் அப்படின்ற ஒரு காம்போக்கு போயிட்டீங்க அப்படின்னா நிறைய பிளான் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த பிளான் காம்பினேஷனை போய் நீங்க ஆஜீவன் லாப் அப்படின்ற ஒரு பிளான் காம்பினேஷன் இருக்கு. 915 936 ரெண்டு பிளான், ஜீவன் லாபும் ஜீவன் ஆனந்தும் கலந்த ஒரு பிளான் காம்பினேஷன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இது என்ன மாதிரியான ஒரு பிளான் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடும். லெட்ஸ் சே a unique solution to provide an extraordinary risk cover for a whole life at a moderate premium. This express combo is a combination of 936 and 915. ஸோ இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லிடுது. ஸோ ப்ரீமியம் வந்து எக்ஸ்ட்ரானரி ரிஸ்க் கவர் கொடுக்க போது, மாடரேட்டான ப்ரீமியம்ல கொடுக்க போது, அதுவும் லாங் டேர்ம் ரிஸ்க் கவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷன். இந்த பிளான் காம்பினேஷனோட ஒரு டெமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு கொட்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட இதுல கிளிக் பண்ணி நீங்க அந்த டெமோ கொட்டேஷனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். டெமோ கொட்டேஷனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். இது உங்களுக்கு அந்த பிளான் காம்பினேஷனை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷனை என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். இந்த மாதிரி நாங்க நான் மெடிக்கல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷனே ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய வந்து பிளான் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுல 14ல வந்து ஒரு 9 பிளான் காம்பினேஷனை நீங்க நான் மெடிக்கல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரமோட் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் நீங்க மெடிக்கல் நான் மெடிக்கல் அப்படின்றத இதுல இருந்து நீங்க போய் பார்த்துக்கலாம். லெட் மீ சே இந்த சாம்பிள் வீடியோவை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சாம்பிளை அகைன் நான் அதை ஷேர் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா தெரியும். அகைன் லெட் மீ ஷேர் ஜீவன் லாப். ஓகே, ஸோ யா ஆஜீவன் லாப். இந்த ஆஜீவன் லாபோட கொட்டேஷனை நீங்க போய் பார்க்கும்போது இந்த கொட்டேஷன்லயே கீழேயே இதுல என்ன மெடிக்கல்ஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா சொல்லிடுவோம். காம்பினேஷன். Okay, I'll go to the combination. இந்த காம்பினேஷன் கிட்ட போயிட்டீங்க அப்படின்னாலே எஃப்எம்ஆர் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். மெடிக்கல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வராது அப்படின்ற ஒரு டீடைல்ஸும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன் இதே பிளான் காம்பினேஷன்ல. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆனந்த ஆப்ல லாகின் பண்ணக்கூடிய பிளான் காம்பினேஷனை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அந்த பிளான் காம்பினேஷனுக்கான ஒரு ப்ரமோஷன்ஸை நீங்க பண்ண முடியும். என்ன மாதிரியான ப்ரமோஷன்ஸ் பண்ணலாம்? லெட் வி சே ஒரு மெயில் கேம்பெயின் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம்.
ஸோ மெயில் கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது கஸ்டமர்ஸோட மெயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, லெட் வி சே நியூ பீமாஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பிளான் காம்பினேஷன் நம்ம இங்க பார்த்தோம். அதுக்கு நான் ஒரு மெயில் கேம்பெயின் நான் ஒன்று பண்றேன். இந்த மெயில் கேம்பெயினுக்கு நான் வந்து இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்டு ஏஜ் மஸ்ட் பி, இது ஐடியல் ஏஜா யாருக்கு நீங்க செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதே காட்டும். இல்ல நீங்க எனி டைம் நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட்டும் பண்ணலாம். ஓகே, லெட் வி சே 25 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நான் வந்து என்னோட பிரெட் வின்னருக்கோ இல்லாட்டி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நான் இதை கொடுக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுங்க, உங்களோட டோட்டல் கஸ்டமர் பேஸ்ல 25ல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது லிஸ்ட் பண்ணிடும். இதை லிஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி இருக்கவங்களோட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹைலைட் பண்ணியிருக்கோம். இல்ல மெயில் ஐடி இங்க இல்லைன்னா கூட மிஸ்டர் ஏஆர் ரகுநந்தனுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயில் ஐடி கொடுக்கல. இங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா arr.raghu அவரோட மெயில் ஐடி கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணி நான் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இதை இமீடியட்டா நான் வந்து கிளிக் பண்ணி நம்ம பண்ணிடலாம். அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மெயில் ஐடியை அப்டேட் பண்ணி சென்ட் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் பீமாஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பேஜ் மட்டும், இல்லுஸ்ட்ரேஷன் போகாது, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் பேஜ் மட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு மெயிலாக என்ன ஆயிடும் அப்படின்னா போய் ரீச் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன இருக்கு, 393 ரெக்கார்டு என்ன இருக்கு, 393 பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது சிஸ்டமே காட்டுது. அதுல 66 பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னா மெயில் ஐடி இருக்கு. இந்த மீதி இருக்கக்கூடிய பர்சனுக்கு நீங்க மெயில் ஐடியை கூட நீங்க அப்டேட் பண்ணி தாராளமா சென்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா இந்த 393 பேருக்குமே ஒரே ஷார்ட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா மெயில் போக ஆரம்பிச்சிடும். So this is the way of working, my dear friends, in the lockdown situation. உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க ப்ரமோஷன்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்க வாட்ஸ்அப் மூலியமா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ஒரு பர்டிகுலர் ஒன் பேஜரை உங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போன்ல நீங்க சேவ் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் பர்சனலா நீங்க வாட்ஸ்அப் அனுப்பணுமோ நியூ பிளான் காம்பினேஷன் வித் ஹையர் ஐஆர்ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட், இதை பத்தின ஒரு மோர் இன்ஃபர்மேஷன், இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் பர்டிகுலர் பிளான் கைண்ட்லி கான்டாக்ட் மீ அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க டைப் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க மெசேஜ் அனுப்பலாம். இதை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வைக்கலாம். அகைன் என்கொயரிஸ் கிரியேட் ஆகும். இதுதான் இன்னைக்கு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியாக இருக்க போகுது. இப்படி டே டு டே ஆக்டிவிட்டியில உங்களோட ப்ராடக்ட்ஸையும் உங்களுடைய கான்செப்ட்ஸையும் உங்களுடைய வீடியோ ப்ராடக்ட்ஸையும் நீங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸை உங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லான வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே சக்சஸ்ஃபுல்லாக நம்மளோட இன்சூரன்ஸ் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டே 6 அப்படின்ற ஒரு ஒர்க் அவுட் அண்ட் வார்ம் அப் நான் உங்களுக்காக நான் கொடுத்துட்டேன். இதுல இமீடியட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இமீடியட்டா உங்க விஎம் ப்ரோ சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி அதுல போயிட்டு உங்களுடைய வந்து பிளான் காம்பினேஷன்ஸ் என்னென்னலாம் நான் மெடிக்கல் ஸ்கீம்ஸ்ல கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே ப்ரமோட் பண்ணுங்க. ஸோ ஆனந்தா ஆப்ல இந்த பாலிசியை லாகின் பண்ணலாம் ஒரு கஸ்டமர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாரு அப்படின்னா கூட. ஸோ அதே மாதிரி மெயில் கேம்பெயின்ஸ் நீங்க பண்ணலாம், வாட்ஸ்அப் கேம்பெயின்ஸும் நீங்க பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருமே நீங்க வாட்ஸ்அப் அண்ட் மெயில் காம்பினேஷன் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை இன்னைக்கு கேம்பெயின் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு ப்ராடக்ட்டை கேம்பெயின் பண்ண ஆரம்பிங்க. ஐ எம் ஆல்வேஸ் ரெக்கமெண்டிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது இன்னைக்கு 7 நாளைக்கு மட்டும் நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் அண்ட் வார்ம் அப் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் அண்ட் வார்ம் அப். இதை ரெகுலரா நீங்க பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் பேண்டமிக்காக இருந்தாலும் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் மாசம் நீங்க ஒரு 10ல இருந்து 15 20 பாலிசி நீங்க பண்றது இட் இஸ் நத்திங் பட் கேரண்டி. இம்ப்ளிமெண்டேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. ஸோ அகைன் நாளைக்கு நம்மளுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் ஜிம் செஷன் இருக்கு. இந்த லாஸ்ட் ஜிம் செஷன் மட்டும் வந்து என்ன இல்ல 1/2 hour 45 minutes கிடையாது, 1.25 மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செஷன் இருக்கும். இந்த 1.25 மணி நேரத்துல ஒரு ஜூம்பா கிளாஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி கிளாஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு பர்சன் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஒரு 1/2 hour. நான் உங்களுடைய 7வது நாள் ஒர்க் அவுட் அண்ட் வார்ம் அப் செஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு நான் க்ளோஸ்லி நான் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆன் டைம்ல நாங்க என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ 11 o'clock ஷார்ப்
Why? Because we always believe LIC agent உடைய டைம் ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த விஷயம் அதுக்காக நாங்க ஆன் டைம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆன் டைம் நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஆன் டைம் நான் என்னோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்றேன். ஸோ நாளைக்கு மட்டும் உங்களோட மைண்ட் செட்டை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஃபார் க்ளோஸ்லி டு எண்ட். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 மணி நேரம் நம்மளோட ட்ரைனிங் செஷன் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது எப்படி இருந்தது மை ஃப்ரெண்ட்? இந்த ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா? யூஸ்ஃபுல் அப்படின்னா UF அப்படின்றத உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க பாப்போம். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், UF அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க டைப் பண்ணுங்க. ஃபண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்க உங்களோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான ஃபீட்பேக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் இந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இருக்காதா? இதே மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பெனிஃபிட்டா இருக்குமா இருக்காதா? ஸோ சூப்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்னால மட்டுமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களோட LIC ஏஜென்ட்ஸ் உடைய பிசினஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனலிசமை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் உங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நிறைய ஐடியாஸோட நான் உங்களை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மீட் பண்ண போறேன். அண்ட் நாளைக்கு மறந்துடாதீங்க, ஒரு 1.25 மணி நேரம் செஷனோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களை நான் மீட் பண்றேன். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோங்க, செக்ஷன் क्वेश्चन ஆன்சர் செக்ஷனுக்கு போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்த ஒரு பிளான் காம்பினேஷன் இல்ல ஆனந்தா ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டு லாகின் பாலிசி, இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க எங்ககிட்ட உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்க கேட்கலாம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் த क्वेश्चन செஷன். த क्वेश्चन இஸ் ஓபன், so anyone can unmute and talk. So kindly I request Datacom ஓட எக்ஸிகியூட்டிவ் டீலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ் அன்மியூட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சார் தாமோதரன் சார். ஹாய் சார், குட் மார்னிங். சிபு 8 இருந்து ராமசாமி சென்னையில இருந்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பட் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு செஷனும். Thank you சார். நல்லா நிறைய புதுசா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஹலோ சொல்லுங்க சார். கேக்குது சார். நீங்க கேக்குது சார், நீங்க பேசுங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க இப்போ அந்த நீங்க ஆக்சுவலி நீங்க ஒரு ஜெனரலா எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பீமா ஸ்ரீ சொல்லும்போது 63,211 ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் வந்தது இல்லையா? ஆமா கரெக்ட். அது ஒரு காம்பினேஷன், ஃபர்ஸ்ட் போட்ட காம்பினேஷன் கரெக்ட். அதுல சப்சிக்வெண்ட் இயருக்கு 62,000 சம்திங் வந்தது. ஆமா ஆமா. பட் நீங்க அத 65,000 ரவுண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க ஃபார் இந்த பர்பஸ்க்காக, கால்குலேஷன் பர்பஸ்க்காக. அத கால்குலேஷன் அதெல்லாம் புரிஞ்சிச்சு எனக்கு. பட் அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3.92 3.29 நீங்க சொல்லிட்டீங்க. மேபி நீங்க கரெக்ட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க 3.92 மேல காட்டும் போது அது ஒரு சின்ன இது சொல்றதுக்காக பண்ண மத்தடிச்சு புரிஞ்சிச்சு. ஆனா புரியாம ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அதுக்காக சொன்ன. பட் நிறைய யூஸ்ஃபுல்லான காம்பினேஷன் கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு அழகா ஜீவன், அதாவது ஆதார் ஸ்தம்ப வச்சும் நம்ம ஜீவன் லாபையும் வச்சு இப்படி ஒரு இது பண்ணலான்றது உண்மையிலே நீங்க சொன்னப்பறம் தான் அது தோண ஆரம்பிச்சு. இது வரைக்கும் அது உட்காந்து அந்த ஆட்சி அந்த இது பார்த்துருக்கிறேனே தவிர நான் உள்ள உட்காந்து ஒர்க் பண்ணல. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நம்ம மக்கள் நிறைய பேருக்கு நல்லா உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். டெஃபினட்டா சார் உபயோகமா இருக்கும். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ண ஆரம்பிங்க, அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எனி அதர் क्वेश्चन and answer? Yes sir, good morning sir. Good morning. Yeah, good morning. Sir, ஆனந்தா ஆப் மூலமா 15 lakhs வரைக்கும் சம்மர் ஷூட் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தீங்க சார். எஸ். அதுல DMR மெடிக்கல் இருந்ததுன்னா பண்ண முடியாது, ஆனா FMR இருந்தா பண்ணலாமா சார்? FMR இருந்ததுன்னா நீங்க ஒன்லி FMR மட்டும் வருது அப்படின்னா அந்த பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியுமா? தாராளமா நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனந்தா ஆப் மூலமா. ஆமா, ஆனந்தா ஆப் மூலமாக நீங்க. அது ப்ரொவிஷன் இருக்கா சார்? FMR பாத்தீங்க அப்படின்னா FMR இருந்தா ரிப்போர்ட் தானே, ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்றது ஏஜென்ட் கொடுக்கக்கூடிய. நீங்க தாராளமா நீங்க அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணலாம். ஹலோ தாமோதரன் சார். ப்ளீஸ் சார், நான் வேலூர்ல இருந்து முகமது இஸ்மாயில் கான் பேசுறேன். ப்ளீஸ் சொல்லுங்க சார். இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் காம்போல ரெடிமேடா இருக்கிற காம்பினேஷன்ஸ் தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்லி கொடுத்த கான்செப்ட் படி நான் ஒரு காம்பினேஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் என்னால ஆட் பண்ணிக்க முடியுமா? இருங்க, ஒன் பை ஒன் ப்ளீஸ். ஒன் பை ஒன். யா, இப்ப சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குதா? எக்ஸ்பிரஸ் காம்போல இருக்கக்கூடிய இமேஜ்க்குலாம் பை டிஃபால்ட்டா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா.
இப்போ அதே மாதிரி இப்ப நான் ஒரு காம்பினேஷன் கிரியேட் பண்றேன். இப்ப நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட் படி பிபிடி 10 இயர்ஸ், மெச்சூரிட்டி வந்து 16 இயர்ஸ் அப்படின்னு. இப்ப அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நானா ஆட் பண்ணிக்க முடியாதா பிடிஎஃப்ல? இல்ல, பிடிஎஃப்ல நீங்க விஎம் ப்ரோல இப்போ வரைக்கும் அந்த ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. நாங்க கொடுக்கக்கூடிய ரெடிமேட் பிளான் காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ரெடிமேட் பிளான் காம்பினேஷன் மட்டும் தான் அந்த மாதிரியான ஒரு டிசைனோட வரும். இல்ல நீங்களா டிசைன் பண்ணக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு போஸ்டர்ஸ் வராது. அதாவது சார் இஸ்மாயில் சார், அது மாதிரி நீங்க 1 மினிட் இஸ்மாயில் சார், நீங்களா வந்து இமேஜ டிசைன் பண்ண முடியாது. மேஜிக் மிக்ஸ்ல நாங்களே சில டிசைன்ஸ் வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஜெனரிக்கா இருக்கும், அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மேஜிக் மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னுடைய கஸ்டமருடைய இமேஜை நான் உள்ள இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரிலாம் பண்ணலாம் நீங்க. ஓகே, அது நான் அப்ப ஜெயக்குமார் சார் இவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே. Okay, any other questions? பாலசுப்ரமணியம் சார். குட் மார்னிங் சார். எழிலரசு from சென்னை. சொல்லுங்க சார். சார் அது நல்லா இருந்தது சார். உங்க செஷன் ரெகுலர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்ம் அப் அண்ட் ஒர்க் அவுட் ஆன இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் இல்லையா? தேங்க்யூ சார். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். ஆக்சுவலா அந்த ஆனந்த இதுல பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு எதுவும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏதாவது நம்ம வாங்கணுமா? நீங்க போர்ட்டல் ஐடி இருந்தது அப்படின்னா நீங்க போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டை நீங்க யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல உங்களோட ஏஜென்ட்டோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்னு வரும், அதை யூஸ் பண்ணியும் நீங்க லாகின் பண்ணி பண்ணலாம். ஓ, அது மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பருக்கு வருமா சார்? ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்னு வரும். நீங்க லாகின் பண்ணும்போது உங்க மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பர்ல வரக்கூடிய ஓடிபி யூஸ் பண்ணியும் லாகின் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்ட் இருந்ததுன்னா அது மூலமாவும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். குமார் சார். சார் தாமு சார். ஹலோ சார். சார் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் சார். சார் இதுல இப்போ அந்த மெயில் கம்பைன் பண்ண சொல்றீங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சர்வீஸுக்கு வந்து நம்ம மெயில் போடணும்னா ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்கும் கோ த்ரூ ஆயிடுது, போயிருது, எல்லாத்துக்கும் மெயில் போயிருது. நம்ம பிளான் பிரசன்டேஷன் பண்ணோம்னா அதுக்கு மெயில் போக மாட்டேங்குது. பிளான் பிரசன்டேஷன் நீங்க பண்ணீங்கன்னா, அதாவது பிளான் இண்டிவிஜுவல் பிரசன்டேஷன் நீங்க பண்ணீங்கன்னா போகாது சார். இல்ல சார், இண்டிவிஜுவல் இல்ல, கேம்பெயின்ல போய் தான் பண்றோம். ஓகே, கேம்பெயின்ல போய் பண்ணும்போது மெயில் போக மாட்டேங்குது. தாராளமா மெயில் போகும். உங்களோட மெயில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்களா உங்க விஎம் ப்ரோ? இல்ல சார், அதான் சொல்றேன். ஒரு பர்த்டே விஷஸ் குரூப் அனுப்பும்போது போகுது, அவங்களுடைய காம்ப்ரஹென்சிவ் சார்ட் அனுப்பும்போது போகுது. அதே வந்து கேம்பெயின் ரெடி பண்ணி அனுப்பும்போது அந்த மெயில் போக மாட்டேங்குது. ஓகே, தாராளமா கண்டிப்பா போகணும். நீங்க கான்ஃபிகர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போகணும். பட் எனிவே நான் டெக்னிக்கல் சப்போர்ட் விட்டு நான் என்ன அப்படின்றத நான் ஒரு வாட்டி செக் பண்ண சொல்லி சொல்றேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணிருக்கேன், நேத்தே வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கான்ஃபிகரேஷன் சரியா இல்லைன்னு எனக்கு ரிப்ளை பண்ணிருந்தீங்க. ஆமா, ஒரு உட்கார்ந்து நீங்க உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்ல சார் வந்து ஆன்லைன்ல வந்தாரு, எல்லாமே செய்து கொடுத்தாரு. பட் அவருக்கு அது வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கல. நான் மேலிடத்துல கேட்டு சொல்றேன். நீங்க வரல. இல்ல சார், நீங்க அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்களே போயிடுச்சு அப்படின்னு. பட் எனியோ நம்ம இத தனியா பேசுவோம். டன். இல்ல இது எல்லாம் ஓகே. எனி अदर क्वेश्चंस? சுரேஷ் சார். ஹலோ மிஸ்டர் சுரேஷ், மதுரை. Okay, that's it for the day. Okay, so நாளைக்கு நம்மளுடைய 1 hour 15 minutes ட்ரைனிங் செஷனோட நம்ம வந்து நம்மளோட ஜிம் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்றோம். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான ட்ரைனிங் ப்ரோக்ராமோட நான் உங்களுக்கு வர போறேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கான இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்காக நான் தரேன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே இஸ் த எண்ட் ஆஃப் த ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராம். 6th டேவோட எண்ட்ல இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனை உடனே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐ வில் மீட் யூ ஆன் த 7th டே மை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு மீட் பண்றேன் திருப்பி. Until then, bye bye and have a healthy business.